விஜய் வந்து 120 இடங்கள் வெல்வார், விஜய் தான் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னுலாம் சில நிறுவனங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமெல்லாம் வந்து சொல்லுவதற்கு நான் நேர்மையான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். ஹிலாரி கிளின்டன் 90% வாக்குகளை பெற்று அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கருத்து கணிப்புகள் அனைத்துமே, கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் பணம் வாங்கி கொண்டு தான் கருத்து கணிப்புகள் நடத்துது. இந்தியாவை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த கருத்து கணிப்பு பிரசாந்த் கிஷோரையே 2 காலையும் பிடிச்சி செவத்தில் ஓங்கி அடிச்சு பிடிச்சி. அவர் தேர்தலில் நிற்கும் போது அவருக்கே 18 நாம் தமிழர் கணக்கில் எடுத்துக்க திட்டமிட்டு மறுக்கிறார்கள். விஜய் என்ற பிம்பத்திற்காக 3வது இடத்தில் அவர்களை வைத்து கணக்கில் எடுக்கிறார்களே. அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் 4 முனை போட்டின்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க. சித்தாந்த அடிப்படையில் இருமுனை போட்டிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலுக்குமான மோதல் தான். விஜய் வந்து தன்னுடைய யூனிஃபார்மா காக்கி பேண்ட்டையும் வெள்ளை சட்டையையும் போட்டுட்டு இருந்த போது இந்த அச்சம் நமக்கு வந்துச்சு. என்னடா அது, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற அச்சம் நமக்கு உருவாச்சு. 120 இடம் ஜெயிச்சிட்டாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க, நீங்களாம் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. 120 இடம் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பின்பு கட்டமைப்பு இருக்குல்ல, இது ஏதோ ஒரு குளறுபடியை இவர்கள் வட மாநிலங்களில் ஏற்படுத்தினது மாதிரி. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி 3லிருந்து 8 சட்டமன்ற உறுப்பினர் பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு செல்வார் என்றும் அவர் சொல்லியிருந்தார். மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய சாணக்கிய வாழ்க்கையில் பேசியிருக்கிறார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது இதை குறித்து பார்வை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. நாம் தமிழர் கட்சியின் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பொதுவாக தேர்தல் களத்தில் கருத்து திணிப்புகளாக முன்வைக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி. தேர்தலுக்கு முன்பு இருந்த கருத்து கணிப்புகள், பிறகு தேர்தல் முடிந்த பிறகு இப்போது பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆக்சிஸ் மை இந்தியா என்ற ஒரு நிறுவனம் தாவேக என்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. முழுமையாக ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது உலகம் பூராவும் இருக்கிற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஜனநாயக விரோத நடைமுறை. மக்களை வந்து ஒரு பக்கமாக அணிதிரட்டுவதற்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்துகிற ஒரு யுத்தி அப்படின்னும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தேர்தலுக்கு முந்திய கருத்து கணிப்புகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாக்காளர்களை ஏதேனும் ஒரு அணிக்கு திசை திருப்புவது பெரும்பாலான கருத்து கணிப்புகளோட நோக்கமாக இருக்குது. இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு உறுதியாக இருப்பாங்க, இவர்களுக்குத்தான் வாக்களிக்கணும்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உறுதியாக இருப்பாங்க. யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன், ஒரு தடுமாற்றத்தில் ஒரு சில பேர் வந்து நடுநிலையாளர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க. ஆமாம், அப்படி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன செய்யணும்னா திசை திருப்பணும். ஏன்னா இப்போ இந்த ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி அடைகிற ஒரு அணிக்கு நான் வாக்களிக்கணும், அவனே களத்தில் நின்று வென்றது போன்ற ஒரு மனநிலை வந்து அது உருவாக்கும். அப்போ வெல்றவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறது இங்கே பெரும்பாலான மனிதர்களோட பொது புத்தியில் அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. அப்படிங்கும்போது யார் வெற்றி அடைவா அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுவதை வச்சு சரி இந்த தடவை இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்
திசை திரும்பி இந்த பக்கம் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமாம். இதை பயன்படுத்துவது தான் கருத்து கணிப்பு. அப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து பார்க்கும்போது இதை குறிப்பிட்ட கட்சிகள் தான் அப்போ இதை முன்னெடுக்கின்றனவா? 100% கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் பணம் வாங்கி கொண்டு தான் கருத்து கணிப்புகள் நடத்துது. இந்தியாவை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து தான் கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாக இங்கே வந்து நடத்தப்படுது. இது வந்து தேர்தலுக்கு முந்திய நிலை. இதில் வந்து மூத்த கட்சிகளாக இருக்கிற, நிறைய பணம் கொட்டி கிடக்கிற, பணத்தை பற்றி கவலை இல்லாமல் தேர்தலை எப்படியேனும் வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் இந்த கருத்து கணிப்புகள் மீது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஒரு குதிரை பந்தயத்துக்கு பணம் கட்டுவது போல இவர்கள் தேர்தலை அணுகுறாங்க. ஆமாம், ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% இது வந்து பிழையாக தான் தேர்தலுக்கு அப்புறம் முடிவுகள் வந்து எப்போவுமே இவங்க சொல்கிறதுக்கு நேர எதிர்மாறாக தான் இருக்கும். இப்போ பிழையானது என்பது இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட வந்து என்ன சொன்னாங்க, கிளாரி கிளின்டன் 90% வாக்குகளை பெற்று அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கருத்து கணிப்புகள் அனைத்துமே இன்னைக்கு உலகம் போற்றி கொண்டாடுகிற ஊடகங்கள் எல்லாமே அப்படிதான் சொன்னிச்சு. ட்ரம்ப் ஆமா, நேர எதிர்மாறா ட்ரம்ப் வந்து வெற்றி அடைஞ்சாரு. அப்ப எல்லாரும் வந்து இந்த ஊடகங்களை எல்லாம் மிக மோசமா வந்து கடுமையா வந்து விமர்சிச்சாங்க. அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? அப்ப காசு வாங்காமையே இந்த வேலையை செஞ்சீங்க, இதுக்கு பேரா கருத்து கணிப்பு? சரி, இன்னொன்று பாருங்க, ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் எத்தனை பேர்கிட்ட இவங்க வந்து கருத்து கணிப்பு கேட்குறாங்க? ஜனநாயக முறைப்படி அவர்கள் அந்த குறிப்பிட்ட சதவீதம் பேரை வந்து கருத்து கணிப்பு செய்கிறார்களா? செய்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? மக்கள் மன்றத்தில் அது காட்டப்படுதா? நாங்கள் இத்தனை பேர்கிட்ட நாங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்தோம் என்று இருக்குதா? அப்போ இவர்களுடைய கருத்தை தான் அங்கே வந்து கருத்தாக முன்வைக்கிறாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எள்ளு தான் வந்து என்னைக்கு காயுது, எலிப்புழுக்கே எதுக்கு காயுது? நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது இந்தியாவோட பிரதமரை வந்து தீர்மானிக்கிற ஒரு தேர்தல். அதில் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் போட்டி. சீமானுக்கு அங்கே என்ன வேலை? சீமான் எதுக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறாரு? இவருக்கு ஒரு 2% ஓட்டு வந்துருச்சுன்னா பெரிய விஷயம் அப்படின்னு இந்த ஊடகங்கள், இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடக ஞானிகள் எல்லோருமே அதை வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து எல்லாருமே சொன்னாங்க. சீமான் 2% வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயங்க, ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தலுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன? 8.22% வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா இன்னைக்கு வந்து அது மாறி இருக்கு. புதிய சின்னத்தில் திடீரென்று கொடுக்கப்பட்ட சின்னம். இப்ப நானெல்லாம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற போது சின்னமே இல்லாம 15 நாட்களுக்கு மேல நான் பரப்புரை செஞ்சிருக்கேன். அண்ணன் சீமானுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பரப்புரை செஞ்சோம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில. அப்போ உங்களுக்கு சின்னம், புதிய சின்னத்தை நீங்க உடனடியாகவும் கொடுக்கல, ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சின்னத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அதை நாங்கள் மைக்குன்னு சொல்கிறதா இல்லை ஒளி வாங்கின்னு தமிழில் சொல்கிறதா, என்ன சொன்னால் மக்கள்கிட்ட போகும் அப்படிங்கிற குழப்பத்திலிருந்து மீள்றதுக்குள்ளே தேர்தலே நடந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இந்த மக்களாட்சியை பற்றி அரசியல்வாதிகளுக்கு மேலாக அரசியல்வாதிகள் மற்றும் மற்றவர்களை விட ஊடகவியலாளர்கள் என்னவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுது இதில். ஆமாம் இல்லையா? ஏனென்னா நீங்கள் சொல்கிறது கருத்து திணிப்பை இந்த கட்சிகள், ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள், பணம் படைத்த தேர்தலை வணிகமாக வியாபாரமாக ஆக்கிவிட்ட கட்சிகள் நடத்துகிறார்கள். அது வெளிப்படையான சான்றாக என்ன இருக்குன்னா, எந்த கருத்து கணிப்பிலையும் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியை குறித்து இவர்கள் அதில் சேர்க்கிறதே இல்லை. பிறரில் தான் இப்போ வரைக்கும் இந்த 2026 தேர்தல் கருத்து கணிப்பு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த இதில் இல்லை, மற்றவையில் போடுறாங்க, மற்றவை இல்லைன்னா போட்டால் சுழியம் போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எதனால இது தொடர்ந்து நிகழுது? ஏனென்றால் இல்லை ஒரு சில கட்சிகள் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இப்போது போன தலைமுறை வந்து எதிர்கட்சியாக இருந்த அதிமுக ஆட்சிக்கு அமைக்கணும் 2-3 நிறுவனங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ குறிப்பாக
சாணக்கியா எடுத்த கருத்து கணிப்பில் விஜய் வந்து ஒரு 13லேருந்து 18 சட்டமன்ற உறுப்பினர் பெறுவார் என்றும், அதில் வந்து நாம் தமிழர் கட்சி 3லேருந்து 8 சட்டமன்ற உறுப்பினர் பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு செல்வார் என்றும் அவர் சொல்லியிருந்தார். மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய சாணக்கியா வாலியொலியில் பேசியிருக்கிறாரு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எனக்கு இதை குறித்து உங்க பார்வை என்ன? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு 2 ஊடகங்களில் நினைக்கிறேன், 2 ஊடகங்களில் பேசுகிற போது ரங்கராஜ் பாண்டே தேர்தலுக்கு பின்னாடி அவர் என்ன சொன்னார், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இல்லை, அவருடைய கருத்தில் என்ன சொன்னா, விஜய் வெற்றியடைந்து விட்டால் ஒரு 10 சீட்டு விஜய் வென்றுட்டாரு அப்படின்னு சொன்னா நான் அரசியல் பேசுவதை நிறுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு பொது வெளியில் அவர் வந்து பேசியிருக்கார். நான் என் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். அப்போ அதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம கருத வேண்டியிருக்கு இல்லையா? ஒருவேளை அவர் சொன்னது போல 10 சட்டமன்ற உறுப்பினர் பெறாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை பொதுவாகவே சில கருத்து கணிப்புகளோ அல்லது பரவலான கருத்தோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே விஜய் ஆயிடுவார் அப்படின்னு எதை வச்சு இவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து 120 இடங்கள் வெல்வார், விஜய் தான் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னுலாம் சில நிறுவனங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமெல்லாம் வந்து சொல்லுவதற்கு நான் நேர்மையான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிட்டு இது வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டை போட்டுட்டு வந்து யாரும் நான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னதில்லை, சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து யாரும் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஏங்க, நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் களத்தில் இருக்கு. ஆமாம், புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்து கூட யாரும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்லாம் யாருமே சொன்னதில்லை. ஆனால் விஜய் கட்சிக்கு தமிழகம் முழுதும் ஓட்டு போட்டவர்கள் அனைவருமே நான் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு டான்ஸ் ஆடுறதும், விஜய் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போடுறதும், தமிழ்நாடு முழுதும் இது வந்து ஒரு 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 கொண்டாட்டமாக இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறாங்க. இது வந்து இன்னைக்கு செல்ஃபோனில் ஒரு அல்காரிதம் இருக்குது. அது என்ன அல்காரிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒரு 10 பேரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் தள்ளினாலும் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. அப்போ சமூக வலைதளத்தினுடைய இந்த அல்காரிதம் பொது புத்தியில் என்ன ஒரு அச்சத்தை எல்லாருக்கும் உருவாக்கிடுச்சுன்னா, தமிழ்நாடு முழுதும் நிறைய பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், விஜய் 20 சீட்டு வந்துடுவார், விஜய் 60 சீட்டு வந்துடுவார், 120 சீட்டு வந்துடுவார் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுனுடைய அடிப்படை இது. ரெண்டாவது, இப்போ விஜய் கட்சியில் உள்ளவங்க இப்போ சொல்கிற இன்னொரு கால்குலேஷன் என்னென்னா, தமிழகத்தில் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குங்க, அதாவது குடும்பம் இருக்குங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டால் 2 கோடி ஓட்டு எங்களுக்கு வருதுங்க, நாங்கள் தாங்க தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கால்குலேஷனையும் இவங்க வந்து முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உட்டோப்பியன் ட்ரீம்னுவாங்கல்ல, ஒரு கற்பனைவாதம் தான் இது எல்லாமே. அதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அவர்களே சொல்லிக் கொண்டார்கள். அதான் மெய்நிகர் உலகில் வாழ்வது, நடைமுறை உலகில் இல்லாமல் மெய்நிகர் உலகம் என்பதா நம்ம விர்ச்சுவல் வாரியர் தமிழ். அது போலவே அவர்கள் ஆட்சி அமைத்து அமைச்சரவை எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனாலும் இது அவர்கள் தரப்பில் இருக்கிற சிக்கல். ஆனா ஏன்னா பொழுதுபோக்கு பின்னணியிலிருந்து வந்ததுனால இவர்கள் அரசியலையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டமாக அவர்கள் அணுகிறார்கள். அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஊடகங்கள் வழிந்து ஏற்படுத்துகிற இந்த பிம்பம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் எல்லா காலத்திலும், ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது கூட இப்படி உருவாக்கப்பட்டது இல்லையா? அது தமிழர் அல்லாதவர்கள் வரும்போது, அல்லது இந்த தமிழர் என்று பேசாமல் பொதுவாக வருகிறவர்களுக்கான பின்புலமாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது அவர்களை பிம்பப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு இப்படி நடத்தப்படுகிறது. உறுதியாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்பங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளை தாண்டி வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு திட்டம். அது வந்து அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் மற்றவையில் சேர்க்கறது. அவங்க இப்போ இன்றைக்கி ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது, நாம் தமிழர் கட்சி ஒரு டிசைடிங் ஃபேக்டரு, அது வந்து தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிடும், விஜயை 4ஆவது இடத்துக்கு தள்ளிடும், அந்த அளவுக்கு வலுவான தொகுதிகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது
அது வெற்றியடைவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 இடங்களை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சின்ன சின்ன மீடியாலாம் சொல்லுது. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து கண்காணித்து அவங்க அனலைஸ் பண்ணி சில பேர் வந்து சொல்கிறாங்க. மக்களை சந்திப்பவர்கள் சந்தித்து பேசி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பொறுத்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இப்போ சொல்கிறாங்க. எதிர்தரப்பில் யார் நின்னது, அதிமுக திமுக நேரடி மோதலா, அல்லது கூட்டணி பலமில்லாத கூட்டணி கட்சிகள் வந்து அந்த இடத்துல போட்டியிட்டுச்சா, அப்போ அங்கே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வலுவாக இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஆனால் பொதுப்படையாக பொது புத்தியில் இருக்கிறது என்னென்னா, இந்த தடவை திமுக ஆட்சி செஞ்சுன்னா அடுத்த தடவை அதிமுக வரும், இந்த தடவை அதிமுக ஆட்சி செஞ்சுன்னா அடுத்த தடவை திமுக வரும் அப்படிங்கிற அந்த பொது புத்தி இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் பெரும்பாலான ஊடகங்களோட கருத்து திணிப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து செஞ்சுட்டு போன வேலைகளில் மிக முக்கியமான வேலை என்னென்னா, ஊடகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடணும். அதுக்காக நீங்கள் ஒரு 100 கோடி அல்லது 200 கோடியை நீங்கள் ஒதுக்கிடணும். பாரதிய ஜனதாவே அப்படி தான் வளர்த்தார்கள். ஆமாம், பாரதிய ஜனதா தான் குஜராத்லேருந்து. என்பது ஆமாங்க, அடுத்து நான் பாரதிய ஜனதா தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டைரக்டர் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான், திமுகவுக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான், பிரசாந்த் கிஷோருங்கிற டைரக்டர். சரி, அவர் மோடியவும் சொன்னார், தப்பி தவறி கூட நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே தான் இங்கேயும் பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து கேள்வி கேட்க வச்சிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வந்து மக்கள் சார்பில் நின்று கேள்வி கேட்டு விடுவார்கள். என்னைக்கு மக்கள் சார்பில் நின்று உங்களை கேள்வி கேட்டுட்டாங்களோ பத்திரிகையாளர்கள், அன்றைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? பத்திரிகையாளர்களை விலை கொடுத்து வாங்கிடணும். அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கிடணும். அது தேர்தல் நிதியை விட அதிகமாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களை ஆட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர்ற ஃபேக்டரே பத்திரிக்கை தான் அப்படிங்கிறது தான் பிரசாந்த் கிஷோரோட பத்திரிகை. ஆனால் இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு பிரசாந்த் கிஷோரையே 2 காலையும் பிடிச்சி செவத்தில் ஓங்கி அடிச்சு பிடிச்சி. ஆமாம் ஆமாம், அவர் தேர்தலில் நிற்கும் போது அவருக்கே சொன்னாங்கல்ல, அவர் இவ்வளவு வாங்குவார். அவர் வந்து 18% 20% வாங்குவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து வாங்கல. அப்ப கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு போலி தான். இது நீங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலையாவது ஒரு நோக்கம் இருக்கு, அதை ஒரு பக்கம் சாய்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. ஆனா இந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு இருக்கு பாருங்க, அது மனநோய். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதா எதை பார்க்குறோம்னா, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று இங்கே இல்லை என்று உருவாக்க முயன்றார்கள். ஆமாம், இப்போது நாம் தமிழர் கட்சி அந்த இடத்திற்கு வந்துவிட்டது என்ற நிலை ஏற்பட்ட போதும் அதை அதில் சேர்த்தக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் என்று நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ தாவேகா நீங்கள் சொன்னது போலவே நம்ம நாம் தமிழரை வச்சு இவர்கள் வைக்கல. ஆனால் இப்போ தாவேகா என்ற ஒரு கட்சி இது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 3வது ஒரு கட்சி உருவாக்க முடிகின்ற நிலையை இவர்கள் வலிந்து உருவாக்க முயல்கிறார்களா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாங்கிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட அதை 4வது இடத்தில் ஒரு சில ஊடகங்கள், யாருமே மற்றவையில் தான் வைக்கிறாங்க, நாம் தமிழர் கணக்கில் எடுத்துக்க திட்டமிட்டு மறுக்கிறார்கள். எடுப்பவர்கள் கூட 4வது இடத்தில் வைக்கிறார்கள், 3வது இடத்தில் தாவேகாவை வைப்பார்கள். அவர்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுது, எந்த செயல்பாடும் இல்லாது இருந்தாலும் கூட விஜய் என்ற பிம்பத்திற்காக 3வது இடத்தில் அவர்களை வைத்து கணக்கில் எடுக்கிறார்களே, இதற்கான காரணம் இல்லை. நீங்கள் இப்படி யோசிங்க. அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் 4 முனை போட்டின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. சித்தாந்த அடிப்படையில் இருமுனை போட்டிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், உண்மைதான். திராவிட சித்தாந்தத்தின் ஒரு பிள்ளை தான் விஜயும். புரியுதுங்களா? திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலுக்குமான மோதல் தான் இந்த தேர்தல். இது ஒரு பார்வை. இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு பார்வை நான் கேட்குறேன். திராவிட கட்சிகளுக்கு யாரை பார்த்து அச்சம்? நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சமா, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அச்சமா அப்படின்னு கேட்டால், திராவிட இயக்கங்களை பொறுத்தளவில் நாம் தமிழர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திராவிடர் கழகம் ஒரு புதுசாக மன்னிக்கணும், திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் வந்து புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சான்னு வைங்களேன்,
அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆமாம், முடிஞ்சா அவங்க நிதியெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி ஊக்குவிப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ 2009க்கு பிறகு இது இல்லை, எப்பவுமே எப்பவுமே அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். காரணம் என்னன்னா, ஒரு தேர்தலை நீ சந்திப்ப, தனிச்சு நிப்ப, வீராப்பு பேசுவ, அடுத்தது மண்ணை கவுன உடனே நீ கூட்டணிக்கு வந்துருவ, நாங்கள் அணைச்சிப்போம். ஆமா, இங்கிட்டு வருவ, இல்லைன்னா இங்கிட்டு வருவ, இதானப்பா உன் நிலைப்பாடு. அதனால யார் வேணாலும் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் திராவிட அரசியல் கட்சிகளினுடைய எண்ணம். இது வரைக்கும் அப்படிதான், விஜயகாந்த் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ வந்திருக்கிற விஜயும் கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலையும் பங்கு தர்றேன், அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன், யாராவது வாங்க, யாராவது வாங்கன்னு கூவி கூவி அழைக்கிற ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. அதனால அவரை பார்த்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அச்சம் இல்லை. அச்சம் யாரை பார்த்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டணிக்கு வரவே மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து கொண்டு நிற்கிற நாம் தமிழர் கட்சி தான் தமிழக அரசியல் வரலாற்றில் மாற்று சக்தியாக வரும். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தொடை நடுக்கம் அண்ணன் சீமானவர்களை பார்த்து தானே ஒழிய விஜயை பார்த்து இல்லை. இது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறதுனால இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இதை குறித்தெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன பார்வையில் தான் ஒருவேளை இவர்கள் போட்டி என்பது இப்போ தாவேக்கா சொல்லிக்கிட்டே இருந்தது, தாவேக்காவுக்கும் திமுகவும் தான் போட்டி என்று அவர்கள் அரசியல் ஆர்வத்தில் சொன்னாலும் கூட, பொதுவாக நாம் தமிழர் என்பது நீங்கள் சொன்ன சித்தாந்தத்துக்கான போட்டி தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டியாக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த 3வது இடத்தில் விஜயையும் தாவேக்காவையும் 4வது இடத்தில் நாம் தமிழரை நிறுத்துவது என்பது தாவேக்கா நாம் தமிழர் போட்டியாக மாற்றுவது, திமுக திராவிட சித்தாந்தத்துக்கு நாம் தமிழர் போட்டி கிடையாது என்பதை உருவாக்குவதற்காக அவர்கள் தொடர்ந்து அதை செய்கிறார்கள். இல்லை, அப்படி கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை திராவிடத்துக்குள்ளேயே தான் தமிழக அரசியலை வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி. அதிமுக திமுக தான் தமிழ்நாடு தான், அதை தாண்டி வேற யாரும் இங்கே வந்துடக்கூடாது. திமுக தேர்தல்னு வந்துருச்சுனாவே 2ஆ பிரிஞ்சிருங்க தமிழ்நாடு. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி. அவர்களுக்குள்ள உடன்படிக்கை வேற இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. சில ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, திமுக எப்படிங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும், விஜய் ஒரு குறிப்பிட்ட சீட்டு விஜய் வென்றுட்டாருன்னா, அதிமுக ஒரு 80லேருந்து 85 சீட்டு அதிமுக வென்றுச்சுன்னா 2 பேரும் கூட்டணி அரசு அமைஞ்சிருவாங்க, எப்படி விடுவாங்க திமுகவை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க மைண்ட் செட் என்ன, அவனும் ஒரு திராவிட கட்சி. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள், எனது வழிகாட்டி. யார் அப்படின்னா ஈவேரா எனது வழிகாட்டி, எம்ஜிஆர் எனது வழிகாட்டி, அண்ணா எனது வழிகாட்டினாவே அதை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியல பாருங்க. அப்ப அந்த திராவிட குட்டைக்குள் நீங்களும் ஊறுகிற ஒரு மட்டையா தான் நீங்க மாறுறீங்க. அதனால இந்த ஊடகங்கள் என்ன நினைக்குதுன்னா, இதை திராவிட கட்சிகளுக்குள்ளேயே தமிழ்நாட்டை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னா, அதில் மாறுபட்டு நிக்கிற, உண்மையாகவே மாற்றாக இருக்கிற இயக்குனர் சேரன் அவர்கள் கூட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சொன்னாங்க, நாம் தமிழரோட கூட்டணி சேருவதற்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு. இப்போ நீங்கள் அந்த பார்வையில் தான் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் சமூக வலைத்தளம் இப்போ நீங்கள் சொன்னது போலவே அதை ஒட்டியே இந்த கேள்வியும் அமையுது. இப்போ பொதுவாக கான்ஸ்பிரசி தியரி என்று சொல்வார்கள், சதி ஆலோசனை, சதி திட்டம் என்று சொல்லப்படுகிற அதுபோல் நீங்கள் சொன்னது போல் தாவாக்கவே ஆட்சியில் அமர்த்துவதற்கு இந்திய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த பிம்பத்தை கட்டமைத்து உருவாக்கி மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்தான் வென்று விடுவார் போல என்ற தோட்டத்தை உருவாக்கி விட்டு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக அதை சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் இதை பரப்புகிறார்கள் என்று குறிப்பிட்ட நீங்கள் சொன்னது போலவே சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. இல்லை, இது இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய மிக மோசமான ஜனநாயக விரோத செயல்களில் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிற செயல். விஜய் தன்னுடைய யூனிஃபார்மாக காக்கி பேண்ட்டையும் வெள்ளை சட்டையையும் போட்டுட்டு இருந்தபோது இந்த அச்சம் நமக்கு வந்துச்சு. என்னடா அது, இவர் ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற அச்சம் நமக்கு உருவாச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற யூனிஃபார்ம் வெள்ளை காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் தான் ஆர்எஸ்எஸோட யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இவர் வந்ததும் தேர்தலில் வாக்களிக்க வரக்கூடிய தம்பிகள் எல்லோரையும், கட்சி நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டுக்கிட்டு போகணும், தேர்தலில் வாக்களிக்க போகணும்னு சொல்லி திரும்புகிற திசையெல்லாம் இளைஞர்கள், ஓட்டு போடுற வயசு இல்லாதவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மில் அந்த பகுதியில் நின்னதும்
ஒரு பெரும் அச்சத்தை நமக்கு வந்து உருவாக்கு. யார் இவர் என்கிற கேள்வியை நமக்கு திரும்ப திரும்ப உருவாக்குது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிங்க, ரஜினிகாந்தை ஏன் இந்துத்துவ சக்திகள் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படின்னா, ரஜினிகாந்த் என்கிற அந்த பின்பத்தை முன்வைத்து ஒரு அரசியலை கட்டமைத்து, ஒரு ஆன்மீக அரசியலை கட்டமைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகத்துக்குள் இந்துத்துவ சக்திகள் வேரூன்றி விட வேண்டும் என்பதற்கான எத்தனையோ நூற்றுக்கணக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ரஜினிகாந்த அரசியலுக்கு கொண்டுட்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணது. அதை நாம் தமிழர் கட்சி வலுவாக களத்தில் நின்று எதிர்த்து அச்சமூட்டி ரஜினியை வரவிடாமல் நாம் செய்தோம். அடுத்த கட்டமாக அவங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரை இந்த தமிழர்கள் இவர்கள் வந்து கலை அடிமைகள், இவர்கள் வந்து கலைஞர்களை தலைவர்களாக பார்க்குறவங்க, இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது இந்த புத்தி. புரியுதா உங்களுக்கு? கலைஞர்களை வந்து இந்த கதாநாயகர்களை தலைவர்களாக பார்க்கக்கூடிய பண்பு இவர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஆர்எஸ்எஸ் அடையாளத்தோட விஜயை கொண்டு வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ்காரர்களை கட்சிக்குள் கொண்டு போய் திணிக்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் அவர் ஐபிஎஸ் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர் வந்து அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். இது விஜய்க்கு தெரியாம இவரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோமா? இப்ப நம்ம கட்சிக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்குள் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஒருத்தரை நம்ம வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வருவோமா? சொல்லுங்க பாப்போம். அது கவனம் இல்லை, நமக்கு தெரியாம யாராவது ஒருத்தன் கட்சிக்குள்ள இருக்கிறான்னா அப்படி இருப்பான ஒழிய தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வர மாட்டோம். தெரிஞ்சு அறிஞ்சு இருக்கவே முடியாது, கூட இருக்க முடியாது போல தான் நாம் தமிழர் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, அப்படிங்கும்போது நீங்க சொன்னது மாதிரி பிஜேபிக்கு தமிழகத்துல ஒரு காத்திரமா இங்க நுழைஞ்சு இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய மூளையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணியா விஜயை முன் வச்சு விஜய் ஜெயிச்சிருவாரு, விஜய் 120 இடம் ஜெயிச்சிருவாரு. அன்னைக்கு நான் ஒரு மாலை முரசு விவாதத்தில் பங்கேற்றேன். அங்கே வந்து விஜய் சார்பில் பங்கேற்ற தம்பி என்ன சொல்கிறாரு, 120 இடம் ஜெயிச்சிட்டாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, நீங்களாம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. 120 இடம் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பின்ப கட்டமைப்பு இருக்குல்ல, இது ஏதோ ஒரு குளறுபடியை இவர்கள் வட மாநிலங்களில் ஏற்படுத்தினது மாதிரி இங்கே ஏற்படுத்த போகிறாங்க. அப்படி ஏற்படுத்துகிற போது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தான் தொடக்கத்துலேருந்து சொல்கிறீங்களே விஜய் 120 இடம் வரப்போகிறாரு, விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் வெளில போகிறாரு அப்படின்னு நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே வர்றீங்க. ஊடகங்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஒரு கருத்து திணிப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ விஜய் வந்து அடுத்தடுத்து இடங்களை ஜெயிச்சு வரும்போது இருந்துச்சுப்பா அவருக்கு மாசு. இளைஞர்கள்லாம் வந்து நான் கேட்குறேன், ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ என்னமோ விஜய்க்கு புதுசாக வந்துட்டாங்க, ஒரு 5 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அவர்கள் புதிய வாக்காளர்களாக வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. வட இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமை இந்த தேர்தலில் எத்தகைய மாற்றத்தை ஒரு மாற்றத்தை ஒரு வலிமையை உருவாக்கப் போகிறது. இப்போ இந்த வட இந்திய வாக்கும் இவர்கள் சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த பிம்பமும் சேர்ந்து அப்படி மாறிவிட்டால், அப்படி அமைந்து விட்டால் இந்த நாட்டின் எதிர்காலம் என்னவாகும், தவகவின் எதிர்காலம், அப்போது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு, நாம் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இல்லை, நாம் தமிழர் கட்சி எப்போவுமே வந்து இந்த இந்துத்துவ சக்திகளை நாங்கள் வந்து என்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து போரிடுவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் உருவாகணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம். இருக்கிற அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, இருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் கிடையாது நாங்கள். அந்த வீட்டை அடியோடு இடித்து தரமட்டமாக்கி விட்டு ஒரு புதிய வீட்டை கட்டுவதற்கானவர்கள் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை விட எளிமையாக வேறு யாரையும் புரிய வைக்க முடியாது. இப்போ நாளுக்கு நாள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளும் இப்போ இருக்கிற அரசியல் அமைப்பும் இதை மிகவும் பாழடைந்த ஒரு கட்டிடமாகவும் பாழடைந்த ஒரு குட்டிச்சோராகவும் மாற்றிவிட்டதை தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போ கூடுதல் சவால் நாம் தமிழருக்கும்
தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா? உறுதியாக வந்து எங்களுக்கு கூடுதல் சவால் வந்து இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்னென்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால், அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி நிற்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டு விட்டார்கள், ஒரு அரசியல் விழிப்புணர்வு அண்ணன் சீமான் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த கட்சி வந்தோடனே எங்களுக்கு வந்து தெரியுது, இன்னமும் அரசியல் விழிப்புணர்வு அடையாதவர்கள், இன்னமும் வந்து சுய சிந்தனைக்கு வராதவர்கள், இன்னமும் வந்து லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. இது யாரோட தோல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதுவரைக்கும் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த திமுக, அதிமுக, திராவிட சக்திகளோட தோல்வி. அந்த கட்சியில் விஜயோடு பயணித்த நூற்றுக்கணக்கான தம்பிகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காங்க. இணையதளங்களில் வந்து பார்க்க முடியுது. விஜய்க்கு ஆதரவாக போய் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாரை கடுமையாக தாக்கி விமர்சித்தவர்கள், அடுத்தடுத்து விஜயனுடைய நடவடிக்கைகள் கோமாளித்தனமாக இருந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து பயணிக்க வேண்டிய அரசியல் கட்சி இது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வருவதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுவது கூட, தேர்தல் அரசியல் களத்தில் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கு கேட்டு மக்களிடம் நீ பேசாதே, அந்த மக்களுக்கு அரசியல் அறிவூட்ட வேண்டும், அவர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், அதற்கான வேலையை தான் நீ செய்யணுமே ஒழிய அவன் ஏமாற்றி எப்படியாவது காசு கொடுத்து கையை காலை பிடிச்சி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. புரியுதா? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இதுதான் அந்த வித்தியாசம். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இப்படியான ஒரு புரட்சிகர மாற்றம் இங்கே விளைந்து விட்டது என்று நாங்கள் நம்பினோம். ஆமா, தாவேக்கா வருகைக்கு பிறகு அது கொஞ்சம் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ அங்க மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களின் அந்த உழைப்பு பயனற்றதாக போய்விட்டதா, மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா? இப்போ இந்த களத்தில் நீங்கள் எப்படி அதற்கான விளைவுகளை சந்தித்தீர்கள்? நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்பெல்லாம் விட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் என்ன வாக்கு விகிதம் வாங்கும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? இல்லை, நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக தமிழகத்தில் உருவாகிடுச்சு. இனி உருவாகணுங்கிற அவசியம் கிடையாது. தேர்தல் களத்தை பொறுத்தளவில் இந்த ஒரு இந்த கூட்டணி அரசியல் சித்தாந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் எங்களை வந்து வீழ்ச்சி அடைய வச்சுட்டு இருக்கு. அது பணம், கூட்டணி பணபலம், இது பிரபலம், பணபலம், இதெல்லாம் சேர்ந்து எங்களை வந்து வீழ்த்திக்கிட்டு இருக்கே ஒழிய மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க. ஏங்க, ஒத்த ரூபா காசு கொடுக்காம, குவார்டர் வாங்கி கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கருத்தை நம்பி 36 லட்சம் பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. அதற்கெல்லாம் மேல இந்த தேர்தலில் மக்கள் இயக்கத்திற்கு நாங்கள் வந்து தங்களுடைய உதவி, இப்ப ஈழத்துல தலைவருடைய நான் சொல்றேன் பாருங்க, மக்கள் பங்களிப்பு செய்தது போல இங்க எல்லாரும் மக்கள் பங்களிப்பு செய்தது. இப்ப நாங்க இப்ப தேர்தல் களத்துல நான் நிக்கிறேன், நான் வாக்கு கேட்டுக்கிட்டு நான் வர்றேன். வருகிற போது என்னை இடைமறித்து நிறுத்தி ஏதோ சண்டைக்கு வர போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பைக்கை கொண்டாந்து வேகமாக கொண்டு வந்து அப்படி முன்னாடி வண்டிக்கு முன்னாடி நிறுத்தி சடன் பிரேக் நாங்கள் அடித்து என்னடான்னு பயந்து பார்த்தா அந்த பையன் உடனே பாக்கெட்டில் இருந்து அவன் கையில் என்ன இருக்குதோ அதை எண்ணாமல் கூட, அண்ணே இதுதானே என்னால் முடியும், இதை நீங்கள் தேர்தல் செலவுக்கு வச்சுங்க அண்ணே அப்படின்னு கொடுக்குற அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, அந்த பண்பு இருக்குல்ல, அது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் கூடியிருக்கு. எனக்கு தேர்தல் களத்தில் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு கிடைச்சது. நாங்கள் அதை வாங்கி வச்சோம். இன்னும் பல தொகுதிகளில் நிறையவே மக்கள் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த மாற்றத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது அது புரியுது எனக்கு. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து 1000 விளக்கு தொகுதியில் நான் போய் மக்களை நேரடியாக சந்திக்கும் போது ஒரு சில அதாவது முன்னாடியெல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இளைஞர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை விரும்புகிறாங்க அப்படின்னு, படித்தவர்கள் இளைஞர்கள் விரும்புகிறாங்கன்னு. ஆனால் இந்த முறை எபோ 75 ஒரு 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த தடவை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே போனாதாப்பா இதுக்கெல்லாம் பல விஷயங்களுக்கு ஒரு விடிவு வரும், உறுதியாக நீங்கள் இந்த தடவை எப்படியாவது உள்ளே போயிருங்க, யாராவது சட்டசபைக்குள்ளே நீங்கள் போனாதாப்பா கழகம் நடக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க.
அரசியல்ல இது ஒரு பெரிய வெற்றி தான். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த தடவை நாங்கள் உறுதியாக எத்தனை பேர் போவாங்கன்னு நம்பர் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்கறதுக்காக வேணா நான் நம்பர் சொல்லலாம். 10 பேர் போவோம், 5 பேர் போவாங்க. ஆனால் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கேட்கல, வாக்கு விழுக்காடு நாங்கள் வாக்கு விழுக்காடு என்னவா வரும்னு நீங்க சொல்ல. நாங்கள் வந்து 15% மேல நாங்கள் வாக்குகள் வந்து வாங்குவோம். அது ஒன்று. சட்டசபைக்குள் உறுதியாக நாங்கள் செல்லுவோம்.